ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார் தான் வச்சிருந்தேன். கரெக்ட்டா சமைச்சு முடிச்சதும் கரண்ட் போயிருச்சு. அப்புறம் தான் செக் பண்ணோம். இன்னைக்கு வந்து ஃபுல்லா பவர் கட் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள வந்து ரொம்பவே ஹீட்டா இருந்துச்சு. ஸோ பால்கனில வந்து ஒரு கட்டில் எடுத்து போட்டு, வெளியே உட்காந்து சாப்பிட்டாச்சு. பவர் இல்லன்னதும் என் ஹஸ்பண்ட்னாலயும் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ 2 பேருக்குமே செம போர் அடிச்சது இன்னைக்கு ஃபுல்லாவே. நாங்க வந்து ஃபுல்லாவே வெளியில தான் உட்காந்துட்டு இருந்தோம். காலையில இட்லி சாப்பிட்டதுனால லஞ்சுக்கும் ரைஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பன்னீர் ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்க 2 பேருக்குமே சப்பாத்தி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்க வீட்ல வந்து அடிக்கடி சப்பாத்தி தான் பண்ணுவோம். லஞ்சுக்கு கூட அடிக்கடி இந்த மாரி சப்பாத்தி பண்ணி சாப்பிடுவோம். இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தியோட ரெசிபி வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து கீழ லிங்க் குடுக்குறேன். நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. என்னதான் சென்னையில அடிக்கடி மழை வந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீட் வந்து குறையவே மாட்டேங்குது. அதுலயும் இன்னைக்கு பவர் கட் அப்படின்றதுனால சுத்தமா வீட்ல இருக்கவே முடியல. ரொம்பவே ஹீட்டா இருந்துச்சு. ஏதோ நல்ல நேரத்துக்கு இன்னைக்கு கிளைமேட் வந்து வெளியில ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெருசா வெயில் இல்ல. நல்லா காத்து அடிச்சிட்டு இருந்துச்சு. 3:30க்கு மேல தான் கரண்ட் வந்துச்சு. நான் வந்து ஈவினிங் டைம்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டன்ட்டா ஜிலேபி மிக்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். அத தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ஃபுல் ரெசிபி வந்து நான் லாஸ்ட்டா போட்ட ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க.